ஃபிளர்ட் பண்ண போன இடத்துல இருந்து ஒரு பில்லியன் டாலர் பிசினஸ் ஒன்னு உருவாச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதாங்க இங்க நடந்திருக்கு. 2003ல மைக் கர்பன் அண்ட் ஐரா லெரன் அப்படின்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு போறாங்க. அந்த பார்ல ஒரு ரெண்டு பிரசிலியன் கேர்ள்ஸ் வந்து மீட் பண்றாங்க. எதர்ச்சியா அவங்க கிட்ட ஒரு ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச போன அவங்க, உங்களோட ஹோம் டவுன்ல இருந்து எதை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க போக, அதுல இருந்த ஒரு பொண்ணு ஆன்சர் பண்ண ஒரு விஷயம் தான் இவங்களோட வாழ்க்கையே மாத்திருக்கு. அதையும் அந்த பில்லியன் டாலர் பிசினஸா மாத்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு அந்த ரெண்டு பேர்ல ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, அக்வா டி கோகோ, கோகனட் வாட்டர், அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மைக் அண்ட் ஐரா ரெண்டு பேருமே இத கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு வாரம் கழிச்சு ஐரா என்ன பண்றாரு, பிரேசிலுக்கு அதுல ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போறாரு. மைக் நியூயார்க்ல இருந்துட்டாரு. ஆனா அவர் மனசுல இருந்து அந்த கோகனட் வாட்டர் அப்படின்ற அந்த வேர்டு மட்டும் மறக்க முடியாம ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் ஐரா கண்டுபிடிக்கிறாரு, பிரேசில்ல இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோகனட் வாட்டர். அதாவது நார்மலா நியூயார்க்ல எல்லாரும் குடிக்கிற கோக் மாதிரி. அப்ப மைக் என்ன பண்றாரு, பிரேசிலுக்கு போயிருந்த ஐராக்கு கால் பண்ணி, நம்ம ஏன் இந்த பாட்டில் போட்டு விற்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு பிவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, சப்ளையர் சப்போர்ட் கிடையாது, காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்த ஒன்னே ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட் ஃபீலிங் தான், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நியூயார்க்கும் பிரேசிலுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சப்ளை செயின்ஸை பத்தியுமே கூகுள்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி அதை பத்தியும் ஒரு சில ஐடியாக்களை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் ஒர்க்கே ஆகாதுட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிறதுக்கு ரெடியாவே கிடையாது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஏன் இதை வந்து ஹேண்ட் டெலிவர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய யோகா கிளாஸஸ், ஜிம்முக்கு எல்லாமே போயிட்டு டைரக்டா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு லக் அடிக்குது. மடோனா, அப்ப பயங்கர ஃபேமஸா இருந்த மடோனா இவங்களோட வீட்டா கோகோ அப்படின்ற ட்ரிங்கை ட்ரை பண்றாங்க. அங்க ஸ்டார்ட் ஆன பிசினஸ் தாங்க சேல்ஸ் பயங்கரமா பிச்சுக்கிச்சு. 2009லயே அவங்களோட சேல்ஸ் வந்து 40 மில்லியன் எல்லாம் தாண்டிருச்சு. 2014ல ஓவர் 300 மில்லியனை தாண்டிருச்சு. 2021லாம் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனியாவே மாறிடுச்சு. அதோட வர்த் இன்னைக்கு பாத்தீங்கன்னா $1 பில்லியன் அதிகம். இன்னும் சொல்ல போனா நம்பர் 1 கோகனட் வாட்டர் பிராண்ட் இந்த வேர்ல்ட் இந்த வீட்டா கோகோ. இதுல விஷயம் என்னன்னா, மைக் அண்ட் ஐரா ரெண்டு பேருமே வந்து இத பிளான்லாம் பண்ணல. சடனா ஒரு பார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஜஸ்ட் இவங்க வந்து அந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினதை, அவங்க சொன்னதை கவனமா லிசன் பண்ணாங்க. அந்த லிசன் பண்ண ஐடியாவை ட்ரை பண்ணாங்க. அந்த ட்ரை பண்றதுக்கான அந்த ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தைரியம் தான் இப்ப இந்த கம்பெனியை $1 பில்லியன் வரைக்கும் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்திருக்கு. சோ ஐடியாஸ் அப்படின்றது வந்து எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எங்க இருந்து வேணா கிடைக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் இது செம்ம ஐடியாவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கண்டினியூவா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ற விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.